வணக்கம். செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நிறைவான இறையாசிரும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்க அந்த பேராற்றலை நான் நிறைவாக வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு அறம் சார்ந்த சிந்தனை தொடர்பான ஒரு விழிப்புணர்வு காணொளி போடலாம் இருக்கிறேன். அண்மையில உங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளப்பெருக்கு புயலில் எப்படி இலங்கை நாடு பாதிக்கப்பட்டது. அதில் இலங்கை முழுவதும் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் வடக்கு கிழக்கு மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றது என்ன காரணம் என்று சொன்னார். அந்த மக்கள் ஏற்கனவே 30 ஆண்டு போரினால மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இப்பதான் ஓரளவு நிமிர்ந்து நிற்க அவைகள் முயற்சி செய்து கொண்டிருக்க திரும்ப இந்த புயல் அவைகளை திரும்பவும் கீழே விழுத்தி அவைகளை படு மோசமான துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறது. அது உண்மையில சரியான கவலையா இருக்கிறது. பார்க்க எங்களோட மக்கள் ஒரு மாதிரி எழும்பி வரையினம் என்று பார்க்கல திரும்பவும் இயற்கை அவைகளுக்கு மிகுந்த மோசமான ஒரு கஷ்டமான நிலைமையை கொடுத்திருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. அதுல நான் கூட அந்த இது தொடர்பை பார்த்து கொண்டிருக்கல உங்களுக்கு தெரியும், தமிழ் பகுதியில கூட வடக்கு கிழக்கு தமிழீழ பகுதியில அந்த நிவாரண உதவிகள் வழங்குறதுல இந்த கிராம சேவையாளர்கள் சரியான முறையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்க இல்லை, அவைகளை அடையாளம் காண இல்லை என்று சொல்லி பலதரப்பட்ட முறைப்பாடுகள் நாங்கள் முகநூல்ல வலையொலிகளை பார்க்கக்கூடியதா இருந்தது. அதுல நிறைய இடங்கள்ல அவைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்தது பார்க்கக்கூடியதா இருந்தது. உதாரணமா அந்த மட்டக்களப்பில இருந்த ஆர்ப்பாட்டத்தை நான் பார்த்தேன். அந்த மக்களை என்ன சொல்லி நம்மண்டாதுகள் அதை விட மற்ற இடங்களையும் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. உண்மையில இந்த அரசு அதிகாரிகள், கிராம சேவையாளர் உட்பட அரசு அதிகாரிகள் அவைகள் சம்பளம் பெறுகிறது எங்கட மக்களுக்கு சேவை வழங்குறதுக்கு தான். இப்ப நான் இதுல தமிழ் அரசு அதிகாரிகளை பற்றி தான் கதைக்கிறவன் இருக்கிறேன். ஏனென்றா சிங்கள பக்கங்கள்ல அவைகள் தங்களோட மக்களை உண்மையா நேசிச்சு தங்களோட மக்களுக்குரியதுகளை கொடுப்பினோம்னு தான் நான் நம்புறேன். ஆனா இந்த தமிழ் பகுதிகளில் இப்ப எல்லா அதிகாரிகளையும் நான் குறிப்பிடையில, ஆனா பெரும்பாலான அதிகாரிகள் அவைகள் சேவை செய்யணும். யாருக்கு சேவை செய்யணும் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு சேவை செய்யணும். ஆனா உண்மையிலே அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது இவைக்கு, இவை மக்களுக்கு வழங்குற சேவைக்கு தான் இவைக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும். ஆனா இந்த அரசு அதிகாரிகள் மக்களில எந்த விதமான ஒரு அக்கறையும் காட்டுற இல்லை, மக்களை முதல்ல நேசிக்கிறதே இல்லை. எங்கட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்னு சொல்லி எந்த விதமான ஒரு அன்பு கருணை அந்த மக்களவை அப்படி காட்டினால் அந்த மக்களின் பாதிப்புகள்ல இவை அக்கறை செலுத்துகிறோம். உண்மையாலே எப்படியான பாதிப்பு வந்தது அந்த மக்களுக்கு, அந்த பாதிப்புகள் யார் பாதிக்கப்பட்டனமோ அவைகள் எல்லாருக்குமே நிவாரணங்களை வழங்கி அந்த மக்களை கொஞ்சமாவது விழுந்து கிடக்கிற மக்களை மீண்டும் எழுப்பி விட வேணும் என்று சொல்லி. ஆனால் அது பெரும்பாலும் எல்லாரையும் இதுல குறையான கதைக்கையில பெரும்பாலான அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தின் அவைகளுக்கு சேவை செய்து போட்டு அரசாங்கத்திட்ட நல்ல பேர் எடுக்கணும் தாங்க என்று அப்படி ஒரு மனப்பாங்கில இருக்கிறத பார்க்கக்கூடியதா இருந்தது. அந்த வலையொலிகள் அந்த போராட்டங்களை பார்க்க ஒன்று விளங்கிக் கொள்ளணும். இந்த வடக்கு கிழக்கு தமிழீழ பகுதிகளில் இந்த மக்கள் 30 ஆண்டு போரினால மிகவும் பாதிக்கப்பட்டு எந்த விதமான நிவாரணங்கள் எதுவுமே அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை. ஒரு அரசாங்கம் தன் சொந்த மக்களை போருக்கு இழுத்து அந்த போராலே அவைகள் எல்லாவற்றையும் இழந்து எழும்பி நிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் நீ எழும்பீர் சொல்றதுக்கு கூட யாருமே இல்லாத நிலைமையில தான் அந்த மக்கள் தனித்து விடப்பட்டது. ஒரே ஒரு நம்பிக்கையா இருந்த தேசிய தலைவர் எங்களுக்காக எல்லாமே செய்வார், அந்த தேசிய தலைவரை கூட நாங்கள் இழந்துட்டோம். அப்ப அதுக்கு பிறகு இந்த மக்கள் ஒரு மன அளவிலேயாவது நீங்கள் எழும்பி நில்லுங்கோ, நாங்கள் உங்களுக்கு இருக்கிற மாறுதல் தரவென்று சொல்ற ஒரு வார்த்தைக்கு கூட, ஒரு கவுன்சிலிங் கூட, உளவள கவுன்சிலிங்க்கு கூட அந்த மக்களுக்கு கிடைக்கல. அந்த ஆலோசனைகள் கூட தாங்களாவே தங்களை நிமித்தி எழும்பி நடந்து சின்ன சின்ன வீடுகளை கட்டி அந்த மக்கள் தொழில்களை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறார்.
அப்ப இந்த அரசு அதிகாரிகள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும் வந்து இந்த 30 ஆண்டு போரில எந்த விதமான இழப்பீடுகளும் இந்த மக்களுக்கு வழங்கப்படல, தமிழ் மக்களுக்கு. அப்படி வழங்கப்படாமல் இருக்கிற இந்த மக்கள் இப்ப இந்த வெள்ளத்தாலையும் புயலாலையும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த அரசாங்கத்திட்ட இருந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த மக்களுக்கு இழப்பீடுகளை வேண்டி கொடுக்கலுமோ அவ்வளவு அதி உச்சமான இழப்பீடை இந்த மக்களுக்கு வேண்டி கொடுக்க வேணும். அதுக்கு உண்மையில வந்து இப்ப நேரடியா மக்கள களத்தில நேரடி தொடர்பா இருக்கிறது இந்த கிராம சேவையாளர்கள். அந்த பேரே அழகான பேர் என்ன, அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்கள் தான் கிராம சேவையாளர் என்று சொல்றோம். ஆனா இவியல் என்ன செய்யணும், இவியல் அரசாங்கத்துக்கு நோகாமல் அரசாங்கத்தின் காசை மிச்சம் பிடிக்கணும் என்று அப்படி ஒரு மனநிலை. தங்களோட சொந்த வீட்டை காசை கொடுக்குமா போறதா அந்த மக்களை போய் ஒழுங்கா அவைகளை போய் இப்ப ஆய்வு செய்யவே இல்லை. ஆய்வு செய்தாலும் இந்த ஒரு வீடியோவில் ஒரு ஆள் சொல்ற கிராம சேவையாளர் அந்த வெள்ளம் அடிஞ்சு அந்த புயல் போய் 4 நாளைக்கு பிறகு வந்து அது வெள்ளம் எல்லாம் போயிட்டுதுன்னு சொல்லி வீடு தாங்களே ஓரளவு சீரமைச்சு முடிய என்ன உனக்கு பெருசான பாதிப்பு இல்லாத மாதிரி கிடக்கு, அப்புறம் என்னத்துக்கு இஞ்சி உனக்கு தேவையில்லை போல கிடக்குன்னு சொல்றது என்ன மனநிலை. அரச கிராம சேவையாளர் வேற மட்டும் அந்த மக்களை இப்ப மழைக்குள்ள அப்படியே நிக்க வேணும், வெள்ளத்துக்குள்ள அப்படியே நின்று சாக வேணும். எவ்வளவு ஒரு தங்கட சொந்த மக்கள், அந்த மக்களை எவ்வளவு தூரம் நேசிக்க வேணும். அந்த மக்களுக்காக அதி உச்சமா அரசாங்கத்திட்ட இருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டிய சகல நிவாரணங்களையும் பெற்றுக் கொடுக்க வேணும். என்ன ஏனென்றா சிங்கள மக்கள் மாதிரி இல்லை, எங்கட தமிழ் மக்கள் வந்து கொஞ்சம் 2-3 வருஷம் இல்லை 30 வருஷம் இந்த அரச இயந்திரம் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக இவ்வளவு வன்முறைகள், இவ்வளவு இந்த மக்கள் எல்லாத்தையும் இழந்திருக்கணும். எதுவுமே இந்த மக்களுக்கு சொந்தமா இருக்கு. அந்த உயிரை மட்டும் கையில பிடிச்சு கொண்டு நடமாடும் பிணங்களாகத்தான் இந்த மக்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மக்களுக்கு உண்மையில அந்த கிராம சேவையாளர் மட்டுமில்லை, அரச அதிகாரிகள், தமிழ் அரச அதிகாரிகள், தமிழீழ வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற அதிகாரிகள் வந்து கருணையோட அன்போட அணுக வேணும். அணுகி அவைகளுக்கு என்ன தேவை என்று சொல்றத சரியான முறையில பெற்றுக் கொடுக்க வேணும். அதுக்குரிய வழிமுறைகளை சொல்லி கொடுக்க வேணும். தங்களுக்கு பிடிச்ச ஆக்களுக்கு நிவாரணங்களை எடுத்து கொடுக்கறது, பிடிக்காத ஆக்களை விடுறது என்ன மனநிலை இது. இவைகள் எல்லாம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்ன சொல்றது, அரச உத்தியோகம் என்று சொல்றது அந்த மக்களை நேசிக்க வேணும். தண்ட சொந்த மக்களை நேசித்து அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை அரசாங்கத்திலிருந்து உச்சமானதை வேண்டி கொடுக்கணும். வேண்டி கொடுக்க ஒரு மனநிலை எப்பவும் இருக்கணும். இந்த 30 ஆண்டு யுத்தத்தால இந்த மக்கள் எந்த விதமான இழப்பீடு இல்லாமல் இருக்கிறார். அப்ப அந்த மக்களுக்கு எங்களால எவ்வளவு இயன்ற அளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்து அதுகளை அந்த மக்களுக்கு கொடுக்கணும், அதை கொடுக்கணும். என்ன அந்த இழப்பீடுகள் உதாரணமாக நீங்கள் இந்த கடற்தொழிலாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த கடற்தொழில அந்த மீன்பிடிக்க செய்கிற ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப யுத்தம் முடிஞ்சு 16 வருஷமா இந்திய இழுவ படகுகளால அவையால் எல்லா வருமானத்தையும் இழந்து போயிருக்கணும். அப்ப இந்த கிராமங்கள்ல ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இருக்கிற அந்த கிராம சேவையாளர்களுக்கு அது தெரியும். அப்ப அவைகள் அந்த மீன்பிடி செய்யற ஆக்களோட போய் கதைச்சு அவைகளுக்கு தேவையான என்ன, அவைகள் எவ்வளவு நட்டம் அடையின, ஒவ்வொரு மாசம் எவ்வளவு தொழில் இழப்பீடு அவைகளுக்கு கொடுக்க வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு மாசமும் கூட அந்த மக்களுக்கு தேவையான இழப்பீட்டு தொகையை அவைகள் பதிவு செய்து அரசாங்கத்திட்ட கொடுத்திருக்க வேணும். 16 வருஷமா அந்த மக்களுக்கு எடுத்து கொடுத்திருக்க வேணும். ஏனென்றால் எந்த அரசாங்கம் பதவியில இருந்தாலும் இந்த அரச இயந்திரத்துக்கு ஒன்று தெரியும், ஸ்ரீலங்கா அரச இயந்திரத்துக்கு ஒன்று தெரியும், இந்திய இழுவப்படகுகள் வந்து எங்கட மக்களுக்கு இந்த வளங்களை மீன்களை கொள்ளையடிச்சு கொண்டு போயினவன், அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதுக்கு வெளிப்படையா நடக்கிறதாலே அந்த அரசாங்கத்திட்ட இழப்பீடு கேட்க வேணும் இந்த மக்களுக்காக. ஆனா எந்த கிராம சேவையாளர்கள் செய்திருக்கணுமோ எனக்கு தெரியாது. சில பேர் செய்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் உண்மையால அவையில மனமாற நாங்கள் பாராட்ட வேணும். உண்மையால மக்களை நேசிக்கிற அந்த ஆட்களுக்கு தாக்கல் தான் இப்படி அவை இந்த தொழில்கள் நடக்க இல்லையோ இப்படியான இழப்பீடவை கொடுக்கலாம் என்று சொல்லி செய்திருப்பினோம். அதுக்கு உண்மையிலே நாங்கள் பாராட்ட வேணும். ஆனா செய்யாத ஆக்களை பற்றி தான் நான் சொல்றேன். 50,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் குறிப்பா வடக்கில வந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் எவ்வளவு பாதிப்புகளை இந்த 16 வருஷமா அந்த மக்கள் அனுபவிக்கணும். இந்த அரசாங்கங்கள்ல இருந்து இந்த கிராம அலுவலர்களோ இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கிற தமிழ் அதிகாரிகள் எவ்வளவு இழப்பீட்டை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கு. அப்ப என்ன மனநிலை,
இப்படியெல்லாம் கொடுக்க அதுகளை கூட செய்யாமல் விட்ட நீங்கள் ஓகே செய்ய இல்லை. இப்ப கடைசியில வந்து புயல் வெள்ளத்துல கூட அந்த மக்களுக்கு சரியான மதிப்பீட்டை செய்து இப்ப கடத்தொழிலை பொறுத்தளவுல புயல் வெள்ளம் வந்தால் அவைகள் 1 மாசத்துக்கு கடலுக்கு போயிடாது. அதுகளை மதிப்பீடு செய்ய வேணும். கடைசியில ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா கூட வந்து குறிப்பிடுறார், நீங்கள் இதுகளெல்லாம் நான் சொல்லலாது, நீங்கள் இதுகளை பதிஞ்சு தர வேணும், இழப்பீடுகள் கொடுக்கணும் சொல்லி. ஆனால் அந்த இழப்பீடுகளை அந்த மக்களுக்காக செய்யற அந்த மனநிலையில இந்த அரசு அதிகாரிகள் இல்லை. உண்மையிலே அவைகள் இந்த மனநிலையை மாத்த வேணும். என்ன நீங்கள் உங்களோட சொந்த வீட்டு காசையா கொடுக்குறீங்க இல்ல தானே? மக்களுக்கு சேவை செய்யற நீங்கள் அந்த மக்களுக்குரியதை கொடுங்களேன். அதை விட்டுட்டு நான் சமூக இதுல முகநூல்ல பார்க்கல ஒரு ஒரு யாரோ எழுதி இருக்கிறேன். இப்ப நீங்கள் எல்லாரும் அந்த நாங்கள் கவனமா இருக்க வேணுமா, என்ன காரணம் என்று சொன்னால் அந்த இழப்பீடுகளை கணக்கு எடுத்துடக்கூடாது, ஏன்னா அரசாங்கம் கவுண்டு விழுந்துடும் என்று சொல்லி. அரசாங்கம் கவுண்டு விழுந்துறதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு எங்கள மக்கள் 30 ஆண்டுகளாக விழுந்து விழுந்த மக்களுக்காக அதை சொல்றோம். எப்படியான மனநிலை இது? உண்மையிலே அரசு அதிகாரிகள் வந்து முதல் அந்த எங்கட சொந்த மக்களை நீங்க நேசியுங்க. உங்களாலே அந்த மக்களுக்கு உச்சபட்ச நன்மைகள் செய்யலுமோ அதை செய்யுங்க. பாவம் எங்கட மக்கள் யாருமே இல்லாமல் தாங்களாவே எழும்பி தாங்களாவே ஏதோ நடமாடிக்கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும். ஏனோ தான் ஒன்று செய்யக்கூடாது. எங்களோட மக்களை நேசிச்சு அந்த மக்களுக்கு சேவை செய்யணும். உண்மையிலே அந்த கிராம சேவையாளர் நடவடிக்கைகளை பார்க்கல இப்படி எல்லாம் இப்படி ஒரு மனநிலையில இருக்கணுமோ என்ன செய்ய, என்னத்த சொல்றதுன்றே தெரியல. உண்மையில அந்த இழப்பீடு சம்பந்தமான காணொளிகள் அந்த மக்களின் வேதனைகளை பார்க்க சரியான கவலையா இருக்கு. ஏன் எங்களோட தமிழ் சமூகம் வந்து அதுவும் அறிவார்ந்த தமிழ் சமூகம், அரசு அதிகாரிகள் சொன்னா நாங்கள் அவைகள் சமூகத்துல உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கிற ஆக்களை. அப்ப அவைகள் இனி என்று சொன்னாலும் அந்த மக்களை சரியான முறையில பார்க்கணும். அவைகளுக்கு ஒரு இழப்பீடுன்னா அந்த மக்கள் வந்து சொல்லி மட்டும் பார்த்து கொண்டு இருக்க கூடாது. இப்ப புயல் வெள்ளம் வரைக்குள்ள தெரியுது வெள்ளம் புயல் வருதுன்னு. ஒரு மழை வெள்ளம் வந்து பயிர்கள் அழிஞ்சால் அதுகளை போய் பார்த்து செய்ய வேணும். முக்கியமா அந்த கடல் தொழிலை பொறுத்தளவுல 16 வருஷம் அந்த மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு தெரியும். அப்ப நீங்கள் 16 வருஷத்துல எவ்வளவு 1000 இழப்பீடுகள் எடுத்து கொடுத்துருக்கிறீங்க அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இந்திய எழுவப்படுகள் வந்து பழங்களை கொள்ளையடிச்சு கொண்டு போயினோம். எங்களோட மீனவர்கள் வந்து எதுவுமே இல்லாம இருக்கணும். ஆனா அதை பற்றி எந்த அக்கறையுமே இல்லாமல் இருக்கிறது வந்து உண்மையில என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. இனி என்றாலும் இந்த அரச அதிகாரிகள் முக்கியமா கிராம சேவையாளர்கள் என்றால் அவைகள் வந்து களத்துல நேரடியா மக்களோட தொடர்பா இருக்கணும். அப்ப அவையெல்லாம் இந்த உண்மையான மக்களின் ஒவ்வொரு மக்களின் உண்மை பிரச்சனையும் அவைக்கு தெரியும். அப்ப அவைதான் ஒரு அறிக்கையை தங்களுக்கு மேல உள்ளாக்களுக்கு கொடுக்க வேணும். இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும், இன்ன பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு சொல்லிக்க அதுக்கு பிறகு ஒரு ஆய்வு ஒன்று அவைகள் நடத்தி அவைகள் வந்து ஆய்வை நடத்தி அந்த மக்களுக்கு இழப்பீடுகளை கொடுக்கணும். அரசாங்கம் தார இழப்பீடுகளை கூட தாராளமா இந்த மக்களுக்கு கொடுக்காமல் அதுல கூட நீங்கள் மிச்சம் பிடிக்கிறதுன்னு சொன்னால் அப்ப அந்த 30 ஆண்டு போரில எந்த விதமான இழப்பீடும் இல்லாமல் அந்த மக்களை யார் பார்க்கிறது, யார் பராமரிக்கிறது? அப்ப இது சம்பந்தமா உண்மையிலே அந்த அடிமட்ட அடி நிலையில இருக்கிற கிராம சேவையாளர்ல இருந்து மேல் மட்ட உயரத்திலே இருக்கிற அரசு அதிகாரி கூட அது வர உள்ளாக்கள் எல்லாரும் இந்த கள ஆய்வுகளை செய்து இந்த மக்களுக்கு தேவையான எல்லா இழப்பீடுகளையும் வேண்டி கொடுக்க வேணும். அவைகளுக்கு இழப்பீடுகளுக்கு சரியான ஆலோசனையை வழங்குறதுக்கு நீங்களே ஏதாவது ஒரு ஒரு கருத்தரங்கு மாதிரி ஒரு செமினார் மாதிரி வச்சு இப்ப இன்ன இழப்பீடுகளுக்கு இன்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண வேணும், விண்ணப்பிக்க வேணும். அந்த விண்ணப்பிக்கிறதுக்கு அவைகளுக்கு உதவி செய்து மக்களுக்கு சில இதுகள் அவைகளுக்கு கஷ்டமா இருக்கும். அதுகளுக்கு ஒரு செமினார் ஒரு கருத்தரங்கு நடத்தி அதுல இன்னென்ன விண்ணப்பங்கள் இன்னென்ன இழப்பீடுகளுக்கு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள்ல எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஒரு கிராம சேவையாளர் பிரிவுகளையும் இதுகள் செய்ய வேணும். செய்தாத்தான் எங்களோட மக்கள் கொஞ்சமாவது நிமிர்ந்து நிற்கிறதுக்கு அந்த அரசு அதிகாரிகள் தங்களாலேயான சின்ன முயற்சியை செய்யணும். எல்லாம் அவைகளால செய்யலாது, செய்யக்கூடிய முயற்சியை எங்களை மக்களுக்கு செய்ய வேணும். உண்மையில இதுக்கு கதைக்க வேணும் நினைக்கிறேன். என்னென்றால் அந்த ஒரு கிராம சேவையாளர் எங்களுக்கு இழப்பீடு தர இல்லை, எங்களை வீட்டை பதிய இல்லைன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்கிற அளவில் இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே அது அரசு அதிகாரிகள் எல்லாரும் வெக்கப்பட வேணும். ஏன்னு சொன்னால் அந்த மக்கள் இப்ப உடனே ஆர்ப்பாட்டங்களுக்கு வர மாட்டேன். அவையில் தங்களுக்கு கிடைக்கும் இருந்து அதுக்கு பிறகு கிடைக்க இல்லைன்ற அப்புறம் தான் நீ வேற இனம் வழியில். அப்ப மீண்டும்
திரும்பவும் இப்படி ஒரு சம்பவங்கள் ஒரு ஒரு பேரழிவுகள் நடக்கல நாங்கள் இப்படியான எங்களோட மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். பேரழிவு மட்டும் இல்லை, சாதாரணமா நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த கடற்தொழில் பிரச்சனை மாதிரி இப்ப பயிர் செய்கிறார்கள், இப்ப நெல் பயிர்கள் செய்கிறார்கள், தோட்டம் செய்கிறார்கள், அவைகளுக்கும் இழப்புகள் வரைக்குள்ள ஒரு பூச்சிகளால் சில நேரங்கள்ல பயிர்கள் பூச்சிகளாலே அழியும். என்ன அதுகளுக்கு எல்லாம் போய் கள ஆய்வு செய்துதான் நீங்கள் பூச்சியால் அழிஞ்சுன்னு சொல்லி தான் இழப்பீடு வண்டி கொடுக்கலாம். அதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாது. அப்ப இதுகளை இந்த அரசு அதிகாரிகள் மக்களை நேசிச்சு எங்கட மக்கள் 30 ஆண்டுகால போரினால பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ஒரு அன்பும் கருணையும் அந்த மக்கள்ல வச்சு அரசு அதிகாரிகள் இதுல அக்கறை இல்லாத இப்ப அக்கறையான எவ்வளவோ பேர் இருக்கணும், அவையில நான் சொல்ல இல்லை. அக்கறை இல்லாமல் இப்படி முறைப்பாடுகள் வந்த இந்த அரசு அதிகாரிகள் தங்களை திருத்தி கொண்டு இந்த மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் உயர்ந்து உச்சபட்ச இழப்பீடுகளை அந்த மக்களுக்கு எடுத்து கொடுக்க வேணும். அந்த மக்களை கருணையோட பார்க்க வேணும், அவைகளை நேசிக்க வேணும், அவைகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய வேணும் என்று சொல்லி கதைக்கிறதான் இந்த காணொளியா இருக்குது. மீண்டும் இன்னொரு காணொளியில நான் அறம் சார்ந்த சிந்தனை தொடர்பான ஏதோ ஒரு விழிப்புணர்வை கதைக்கலாம் என்று இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.